ஒழுங்கா சம்பாதிக்காண்டி முட்டாய் வாங்கிட்டு வர அள்ளிட்டு வரேன். மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்க? ஆம்பளை லட்சணம் 2 காசு சம்பாதிக்கிறதுக்கு துப்பு இல்ல. பஸ்கே போற மாதிரி நகை போட்டுருங்க. ஒன்னா உருவி உருவி மாட்டுக்கு போற மாதிரி மைசூர் மகாராஜா பேர் மாதிரி உட்கார்ந்து உட்கார்ந்து சின்ன சின்ன ஊரை சுத்திட்டு வர்ற. என்ன நினைச்சிட்டு கெட்ட கேட்டுக்கு தலையில ஒரு கட்டி கிராம்பு, மூஞ்சில ஒரு கொட்டுக்கு மீசை. அது தானா வளர்ந்தது. நானா வளர்த்துக்கிட்டேன். நானா வளர்றேன். அருவாமணி அனுப்புறேன். அருவாமணி அனுப்பாத, அது ஜீவிக்கிட்டு போயிடும். நீ விட்டோம் மனுஷன்னு சொல்ல, அது ஒண்ணுதாண்டி இருக்கு. நீ ஒரு மனுஷன். அப்பாடா, ஆத்திரமும் தீர்ந்தது, பாத்திரமும் தீர்ந்தது. போ அடுப்பா வச்சவா. பையா தம்புசாமி, இந்த ஆடு வந்ததுனால தப்பிச்சுக்கிட்ட. இது இடைவேளைதான், அடுத்த ஷோ உண்டு. எங்க வந்த? என்னங்க அது உறங்கி கிடக்கிறவங்க கலையை கட்டி எழுப்பிட்டு போலான்னு வந்த. நீங்க ஆனா பாத்திரத்தை தட்டிடுறீங்க. உறங்கி கிடக்குறமா விளையாடுறியா? பின்ன என்ன, இப்ப நீங்க வேலை இல்லாம சும்மா தானே இருக்கீங்க. ஓ, அதை சொல்றியா நீ? அதனால உங்களுக்கு நிரந்தர வருமானம் வர்ற மாதிரி ஒரு ஏற்பாடோட வந்திருக்கேன். என்னையா? சொல்லு சொல்லு சொல்லு. ஒண்ணு இல்ல, நீங்க மட்டும் சரின்னு சொன்னா உங்க மனைவிக்கு மட்டும் ஒரு நைட்டுக்கு 500 வாங்கி தரேன். உங்க வகை தெரியுமா? 1000 ரூபாய் தரேன். முன்னையே வழக்கமாத்த வீசி அடிச்சிய, இப்பதான் அதுக்கு வேலை வந்து எடுத்துட்டு வா. பட்டி கட்டு கொண்டுட்டு வர்றேன். உங்க பக்கத்துல கொளுத்தி வச்சு இது மட்டும் போறாது, ஒரு சட்டியில சாணம் கரைச்சுக்கிட்டு வா. ஊத்தி அடிக்க, அப்பதான் பக்கத்து விட்டா கேட்காது. என்ன சொல்ல விளக்கம் போதும். இந்த வழக்கம் அது உனக்கு வழக்கம். நீங்க உங்க பொண்ணும் டான்ஸ் ஆனீங்கன்னா ஒரு ஆதரிக்கு பேசி வந்துடுறாங்க. நீ எங்க டான்ஸ் சொல்ல? ராத்திரி ஏதாவது சொன்னேன். இங்க வந்து குழந்தை ராத்திரி தான் வந்துருச்சு. வந்துட்டியா? சொல்லு என்ன சொல்லாத பட்டி வச்சு போற உடிச்சிருப்பான். ஆமா ஆமா, என்ன நினைச்சிட்டு ஒன்ன உடிச்சிருப்பா. இறந்த குழப்பத்துல எல்லாத்தையும் மறந்துட்டேன். சரி, இப்ப எங்க ஆடணும்? நம்ம 50,000 ரூபாய் அப்படின்னா அங்க வந்து நீங்க இருக்காரு ஆடணும். கண்டா விவரம் தெரியாம சொல்றேன், நீ ஆடக்கூடாது. நல்லா ஆடுறேன். நான் அப்படி சொல்றேன், உன் பொண்ணு ஆட சொல்லு. உங்க பொண்ணு அங்க இதான் என் பொண்ணு. ஐயா கொனக்கு சொன்னாங்க. வயசு என்னம்மா? 16. எனக்கு 16. எனக்கு 15. இன்னும் பால் குடிக்கிறேன்னு நிறுத்தாங்க. நிறுத்தாங்க. பரவாயில்லையே, 6 வயசுலயே பிள்ளைய பத்து உலக ஐசியத்தை உண்டு பண்ணிருக்கீங்க. வயசெல்லாம் ஏன் கேக்குற? கொட்டக மேல எப்படி ஆடுறோம்னு பாருங்க. அம்மா, கொட்டக மேல இல்ல, கொட்டக உள்ள ஆடணும். அதுதான் சொல்றாங்க. சரி, நாளையில இருந்து இங்க ஆட ஆரம்பிக்கணும். இன்னைக்கு சாயங்காலம் அட்வான்ஸ் பண்ணான்னு தரேன். பணம் வாங்கினதுல இருந்து ஆடிக்கிட்டே இருக்கணும். பணம் வாங்கினதுல இருந்தே ஆடிக்கிட்டு இருக்கணுமா? யோ, குளிக்க வேணாமா? சோறு திங்க வேணாமா? இல்லைங்க, பணம் வாங்கிட்டா நாளைக்கு ஆட நடத்துமா? நமக்கு பத்துமா? என்ன இப்படி அனாவசியமா இவ்வளவு பாத்திரத்தை எடுத்து அடிச்ச? 10,000க்கு இதே வேற தூக்கி போட்டேன். இன்னையில இருந்து 500 ரூபாய் இவரு சம்பாதிக்க போறாரு. தண்டச்சோறு. தண்டச்சோறு. நீயா ரெக்கா டான்ஸ் ஆட போற? நீ அண்ணா எவன் பாப்பான்? என் பொண்ணு ஆட போறா, நான் அதை பார்க்க போறேன். நீதாயா திருதண்டச்சோறு. இந்த பாத்திரத்தை போய் வை. அம்மா, இந்த பாத்திரத்தை கொண்டு உள்ள வை. நாட்டாளுக்கு ஒரு சீட்டாளு, வெத்தலை மடிக்கு ஒரு வேத்தாளு. ஒன்ன சொன்னா அவள் என்ன சொல்ற? எரியா உட்காரு. அதை எடுத்து அடிச்சுக்கோ. அப்பா அப்பா சாப்பிடுவாங்கப்பா. எனக்கு பசி இல்லம்மா, நீ போய் சாப்பிடு. பசி இருந்தும் இல்லன்னு ஏன்பா போய் சொல்றீங்க? மல்லி, மனுஷங்க சில நேரத்துல பொய் சொல்றது உண்டு. அது எப்படின்னா, தன்னை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்க சில பேர், பிறரை காப்பாத்திக்கிறதுக்கு பொய் சொல்லுவாங்க சில பேர். அதுல நான் 2வது வகையை சேர்த்தவம்மா. பசி பட்டினிய பத்தி நான் நல்லாவே தெரிஞ்சவம்மா. நான் நல்லாவே தெரிஞ்சவம்மா. அப்பா, நான் அதை இல்லைன்னு சொல்லல. இப்ப சாப்பிடுவாங்கப்பா. நம்ம மட்டும் வயிறார சாப்பிடலாமா? நம்ம சேர்ந்தவங்க குழந்தை குட்டிங்களோட பசியினால வயிறறிஞ்சு போய் கிடப்பாங்கம்மா. அத கொஞ்சம் நினைச்சு பார்க்கணும்மா, நினைச்சு பார்க்கணும். அப்பா, நீங்க பெத்த பொண்ணு, நான் கல் நெஞ்சுக்காரி இல்லப்பா. தெய்வீகமான இந்த கலையை மதிக்காம பணத்தை கொடுக்கறாங்களேங்கிற ஆத்திரத்தினாலதான் அந்த பணத்தையே வேண்டான்னு சொல்லிட்டேன்ப்பா. நீ எதுக்காகமா அழற?
4 அடி அடிச்சிடலாம், ஆனா யார் வயிற்றுலயும் அடிக்கப்படாதம்மா. அதுக்காகத்தாம்மா சொன்னேன். அப்பா, அம்பலக்கார மகன் எந்த எண்ணத்தோட பணத்தை கொடுக்க வந்தாங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் அந்த பணத்தை கையால கூட நான் தொடல. இப்ப நீங்க வேதனைப்படுறத பார்க்கும்போது என் மனசு துடிக்குதுப்பா. இதனால எனக்கு எந்த அவமானம் வந்தாலும் அதை ஏத்துக்க நான் தயாராயிட்டேன். இப்பவே அம்பலக்கார மகன் கிட்ட போய் இந்த பணத்தை வாங்கிட்டு வந்துடுறப்பா. வேணாம்மா, அந்த பாவத்தை நீ செய்யாதம்மா. ஆத்தா மகமாயி நமக்கு ஏதாவது ஒரு வழியை காமிப்பாம்மா. அடடே, 1100 உனக்கு. பானாமதுரம் மல்லி, நான் நிறைய போட்டிருக்க மில்லி. எங்க வந்த மாமா? இப்படி கொஞ்சம் வரீங்களா? கொஞ்சம் என்ன, ரொம்பவே வர்ற. வா, என்ன சமாச்சாரம்? மாமா, இந்த நகையை அடமானம் வச்சுக்கிட்டு எனக்கு ஒரு 2000 ரூபாய் பணம் தந்தா. எதுக்கு மாமா? இந்த ஊர்ல இருக்கிற பெரிய மனுஷங்க எல்லாம் நாணயமாவே நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நேற்று கூத்துல வாசிச்சவங்களுக்கு எல்லாம் பணம் கொடுக்கணுமே. ஓஹோ, சரி, இதோ வர. பள்ளி, இந்தா நீ கேட்ட பணம். ரொம்ப நன்றி மாமா. மாமா, உங்களுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எவ்வளவு? 1000 2000? என்னம்மா இப்படி கேட்ட? 200 ரூபாய். 200 ரூபாய் தானே? இந்தாங்க. இந்த ரோஷத்துக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. அவ ரோஷக்காரிதாயா. நீ எங்க வந்த? நானுங்க உங்களை தான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இப்ப என் பையன் பட்டணத்துல படிக்கிறது உங்களுக்கு தெரியும். பரீட்சை சமயம் போல் இருக்கு. அவனுக்கு பல செலவு இருக்கும், பணம் வேணும்னு கேட்டு எழுதியிருக்கான். அதான் உங்களை கேட்டு ஏதாவது வாங்கிட்டு போலான்னு வந்தேன். ஏற்கனவே வாங்கினதையே கொடுக்கல, இன்னும் வேற கேட்கற? ஆமாங்க, இப்ப என் மகன் பரீட்சையில பாஸ் ஆகி வரட்டும், வந்த உடனே உங்க பணம் பூரா கொடுத்துடுறேன். பிரமாதமா பாடுறீங்களே, எங்க பாடுங்க. ரெடி. என்னடா என்ன இருந்தாலும் உனக்கு ரோட்ல ஆடுற பத்தி போகலையே, இத போய் ஆடுறிய? ஆமாடா, இந்த தொழிலே வேண்டாம் தானே உங்க அப்பா காலேஜில் படிக்க வச்சிருக்காரு. மறுபடியும் ஏன்டா சொம்ப தலையில தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்க? டேய் ராஜா, உங்க அப்பா கடன்பட்டு படிக்க வைக்கிறான்னு சொன்னேன், ஒழுங்கா படிடா. ஏ ராஜா, இனிமே சொம்ப தூக்கி தலையில வச்ச கைய ஓடிச்சிருவேன். டேய், ஏன்டா ஆடக்கூடாது? இது தெய்வீகமான கலை. இதோட பெருமையை பத்தி சொல்றேன், கேட்டுங்க. செம்ப போடுறா, சொல்லுங்க சொல்லுங்க. மதுரையிலே நாம் மன்னாதி மன்னவண்டா. தம்பி நீ நீட்டாதடா கம்பி, போட்டுக்கடா தாளம் நீ புரிஞ்சுக்கடா மேடம். ஏ தங்க தோற தம்பி நீ நீட்டாதடா கம்பி, போட்டுக்கடா தாளம் நீ புரிஞ்சுக்கடா மேடம். மான மதுரையிலே நான் மன்னாதி மன்ன பண்டா. நீ சலம் போடலாமா, சுதியோட ஜதி போடுவே, நாரதி போல சதுராடுவே. தான் திமித்தான் தகத்திமித்தான் தகத்திமித்தான் தகச்சம், தான் திமித்தான் தகத்திமித்தான் திருக்கடத்தோம் திருக்கடத்தோம் திருக்கத்தான், சுதியோட ஜதி போடுவே.
சதுராடுவே மதுரையிலே நான் மன்னாரி மன்ன பண்டா தென்னாட்டு கலையெல்லாம் பழகிய பண்டா நான் திக்கட்டும் கொடி கட்டி முழங்கிய பண்டா தென்னாட்டு கலையெல்லாம் பழகிய பண்டா நான் திக்கட்டும் கொடி கட்டி முழங்கிய பண்டா ராக்கன் அடிச்சுவடி ராக் அண்ட் ரோல் அரிச்சுவடி இந்த லைட் மியூசிக் எல்லாம் மூக்கு போடிட கோபாலா என்ன கும்மாடம் அடக்கு பண்ண என்ன கொண்டாட்டம் ஒரு கொண்டாட்டம் சவால் விட்ட சோமா நீ சலம் போடலாமா சவால் விட்ட சோமா நீ சலம் போடலாமா சுதியோட ஜரி போடுவே நாரதி போல சதுராடுவே மதுரையிலே நான் மன்னாதி மன்ன பண்டா நான் மன்னாதி மன்ன பண்டா நான் மன்னாதி மன்ன பண்டா முதலாளி அடே வணக்கம் 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 சோம்பலையா வா 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 என்ன இடுப்பெல்லாம் ஏன் உங்களுக்கு வேணுமா மேல போட்டு உட்காரு அதெல்லாம் நல்லா இருக்காது இப்படியே இருக்கட்டும் இப்படியே இருக்கட்டும் எங்க இப்படி நான் இந்த தெரு பக்கம் வந்தேன் காது இந்த பக்கம் திருப்பி விட்டுடுச்சு பாசந்தா காதுக்கே இப்படி ஒரு பாசம்னா இந்த உடம்பு எவ்வளவு பெரிய பாசத்தை வச்சிருக்கணும் அதுக்கு அளவே சொல்ல முடியாது என்ன இருந்தாலும் நீ ஒரு கலைஞ அதனாலதான் மேல உட்கார சொன்னேன் பரவாயில்லைங்க நான் இங்கே இருக்கிறேன் என்ன இருந்தாலும் நீங்க ஒருத்தர் தாங்க அந்த பாகுபாடு இல்லாம பழகுறீங்க இப்ப அதெல்லாம் எங்க கவனிக்கிறாங்க அதுல கலைஞர்களை பத்தி ஓரளவு தெரிஞ்சவன் நானும் அதுக்கு ஒரு கதை சொல்றேன் கேளு சொல்லுங்க என்ன இருந்தாலும் நீ கலைஞ பிச்சைக்கார வேஷம் போட்டாலும் மேடையில தான் இருக்க நாங்க கீழே உட்கார்ந்தானே பாக்குறோம் ஆகையினால நீ மேலதான் எப்பவும் நாங்க கீழே தான் அடாடாடாடாடா இந்த இயல் இசை நாடகம் மூணையும் உணர்ந்து சொல்றது நீங்க ஒருத்தர் தாங்க எல்லா விஷயத்தையும் உணர்ந்து பேசினா தான் மனுஷன் நீங்க சொல்றீங்க எங்க கரகாட்ட கலைக்கு இப்ப எங்க மவுஸ் இருக்குது அதுக்காக நீ மனச விட்டுறாத அந்த கலையெல்லாம் எப்பவும் அழியாம நிலைச்சு நிக்கும் ஆஹா ஆஹா உங்க வாக்கு தேவை வாக்குங்க அப்ப நான் வரட்டுமா அடிக்கடி வந்து போ